நம்ம ஒரு வீடு கட்டும்போது மேஜராக குவாலிட்டியும் குவான்டிட்டியும் சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங் லாங் லைஃப் வரும். பொதுவாக ஒரு வீடு கட்டும்போது ப்ராப்பரான கொட்டேஷன், அந்த பில்டிங் கட்டி முடிக்க தேவையான நேரம், அதற்கான பிளானிங், இது அனைத்துமே முறையாக கையாளணும். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் காலம் மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த பில்டிங் அப்படியே தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு வீடு கட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதை பாதியில் விடும்போது அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி விடணும். இந்த பில்டிங்கோட காலம்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே கிராக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த பில்டிங்கை ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பில்டிங்கோட லோடை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அந்த பில்டிங்கோட காலமும் பீமும் தான். அதில் இது போல் மேஜர் கிராக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு வேலையை செய்யும் போதுமே ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த வேலையில் எந்த ஒரு பாதிப்பு